கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த உலகத்துல வாழுகிற பலர் ஒரு சில விஷயங்கள்ல உறுதியா இருக்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டா, தங்க கிட்ட இருக்கிற அந்த பண பலத்தால உலகத்துல இருக்கிற எல்லா காரியங்களையும் வாங்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க நினைக்கிறது தப்பு. எவ்வளவுதான் பணம் அவங்க வாழ்க்கையில கொட்டி கிடந்தாலும் ஒரு விஷயத்த அவங்களால வாங்கவே முடியாது. நான் இது உலக பிரகாரமான காரியத்தை சொல்கிறேன். ஆவிக்குரிய காரியத்தை நான் எடுத்துக்கிறல. உலக பிரகாரமான காரியத்துல ஒரு மன மகிழ்ச்சி, நிறைவு, சந்தோஷம்னு இருக்கும் பாத்தீங்களா? இத எவ்வளவுதான் பணத்தை கொடுத்தாலும் அவங்களால வாங்க முடியாது. வேதத்துல இருந்து ஒரு நான் இன்னைக்கு வாசிச்சு காமிக்கிறேன். நீதிமொழிகள் 17வது அதிகாரம் 1வது வசனம். சண்டையோடு கூடிய வீடு நிறைந்த கொழுமையான பதார்த்தங்களை பார்க்கிலும் அமெரிக்கையோடு சாப்பிடும் வெறும் துணிக்கையே நலம். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, பணத்தை பெரிய மதிப்பா எடுத்து கூறவில்லை. பணம் இருக்கிறவன் பணக்காரன் தான். ஆனா யாரோட மனதில், யாருடைய குடும்பத்துல சமாதானமும் சந்தோஷமும் இருக்குதோ அவங்க தான் செழிப்பானவங்க அப்படின்னு இந்த வார்த்தையை எடுத்து கூறுகிறது. நீங்க எவ்வளவுதான் விலை உயர்ந்த ஆகாரங்கள் சாப்பிட்டாலும் உங்களுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை அப்படின்னா நீங்க சாப்பிட்றது வேஸ்ட் தானே. அதே போல நீங்க வாழ்க்கையில சமாதானமா இருந்து ஏதோ ஒரு சாப்பாடை சாப்பிட்டாலும் உங்க வாழ்க்கையில நீங்க தான் செழிப்பா இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். நான் அதுக்காக ஏதோ ஒண்ணுமில்லாத சாப்பாடை சாப்பிடுங்க அப்படின்னு நான் சொல்லலை. இந்த உலகத்துல பணத்தால எல்லாவற்றையும் சாதிக்க முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, அவங்களுக்காக தான் நான் அந்த போதனையை நான் எடுத்துக்கொள்றேன். இன்னொரு வசனம் பிரசங்கில சொல்லப்பட்டிருக்குல்ல, செத்த சிங்கத்தை பார்க்கிலும் உயிருள்ள நாயை வாசி அப்படின்னு சொல்லி. சிங்கம் அப்படின்னு நீங்க சொன்னாலும் அது செத்து போயிருச்சு, அதால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனா உயிருள்ள நாயால உங்களுக்கு பிரயோஜனம் இருக்கு பாத்தீங்களா? அதை போலதான் உங்ககிட்ட இருக்கிற பணம் உங்க வாழ்க்கையில நிறைவை கொண்டுட்டு வராது, சமாதானத்தை கொண்டு வராது, சந்தோஷத்தை கொண்டு வராது. அதற்கு மாறா உங்க வாழ்க்கையில சமாதானம், சந்தோஷமா இருந்துச்சுன்னா உங்க வாழ்க்கைக்கு தேவையான எல்லா காரியங்களையும் நீங்க பெற்று அனுபவிக்க முடியும். இதுதான் இந்த வார்த்தையை எடுத்து கூறுகிறதா இருக்குது. உங்ககிட்ட பணம் இருக்கிறதுனால நீங்க பணக்காரனா இருக்கலாம், ஆனா நீங்க செழிப்பானவங்க கிடையாது. செழிப்பு உங்க வாழ்க்கையில இருக்குது அப்படின்னா நீங்க சமாதானமா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க, நிறைவா இருப்பீங்க. ஒரு குறைவு இல்லாம தேவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால உங்க வாழ்க்கை திருப்தியா இருக்கும். இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.